ஆண்டவர் தொடுவாரா என்று சொல்லி நீ கேள்வியோடு கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். பிரசனம் உன்னை தொடுகிறது. நெஞ்சு பக்கத்தில் இருக்கிற வேதனை கர்த்தர் எடுத்துக் கொள்கிறார். இந்த கூட்ட வடிவில் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தரை சுகமாக்கினார். அவருடைய தலம் உன்னை தொட்டது சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். பிறப்பனே உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க பிரசனத்தினால் மூடி இந்த வழிகள் ஆசீர்வதிங்க. இயேசுவினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது வருவோம் ஆண்டவரே சமூகத்தில். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாளைக்கு கூட ஆண்டவரே சமூகத்திலே வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். நாகூம் என்ற புத்தகத்திலே 1வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராலும் ஒருவர் வாசிங்க. நாகூம் 1வது அதிகாரம் 15வது வசனம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே பண்டிகைகளை ஆசரி, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. சொல்லுகிறாங்க. ஆமென். ஹalleluya. ஒரு பட்டணத்துக்கு ஒரு சுவிசேஷகன் வரும்போது அந்த பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு களிப்பு உண்டாகும். ஆமென். ஹalleluya. பிலிப்பு என்ற சுவிசேஷகன் என்ன செய்தார்? சமாரியா என்ற ஒரு பட்டணத்துக்கு போனார். ஹalleluya. சமாரியா பட்டணத்துல பிலிப்பு என்ற சுவிசேஷகன் அங்கே போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த சமாரியா பட்டணத்துல பிரசங்கிக்க போது அங்கே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஹalleluya. சமாரியா பட்டணத்துக்குள்ள ஒரு களிப்புறுதல் வந்தது, சந்தோஷம் வந்தது. ஹalleluya. அந்த பட்டணத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானத்தை பெற்றார்கள், சுகம் இல்லாதவர்கள் சுகத்தை பெற்றார்கள், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால் சுவிசேஷங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்தார். ஆமென். இந்த பாருங்க, நாகூம் சொல்லுகிறார். நாகூம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் ஆறுதல் அளிப்பவன், கம்ஃபர்டர் அப்படினா. ஹalleluya. நாகூம் என்ற தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. ஹalleluya. நாங்க வெட்டிக்குள்ள இருந்து பாடுவோம். எப்படி மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், சபையை கட்டுவோம், ஆலயம் கட்டுவோம் அப்படின்னு அங்க பாடுவோம். அங்க பார்த்தா இங்க கண்ணு கட்டின தூரம் ஒரு மலையும் இல்லை. ஹalleluya. எங்க ஆட்கள் அங்க இருந்து எங்க சர்ச் ஜனங்களை எங்க கொண்டு விட்டா இந்த வேன் நிக்கிற இடத்துல இருந்து இந்த சர்ச்சுக்குள்ள வரக்குள்ள இப்படி 10 பேர் விழுந்தடி இருப்பான். விளங்குதா? ஏன்னா எங்க ஆட்கள் எப்படி கோ ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, நேரா நடப்பாங்க, ரோட்ல நேரா இருக்கும். ஹalleluya. அத இந்த பிரதர் சொல்லிட்டு வராரு, இங்க இருந்து கொண்டு போய் வாங்க நல்லா ஓடும், அங்க இருந்து வாங்க இங்க ஒரு நாள் கூட ஓடாது. ஹalleluya. ஏன்னா இங்க உள்ள வாகனம் நல்ல மலைக்கு மேல ஏறி பழக்கமான வாகனம். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, சுவிசேஷனுடைய கால்கள் மலைக்கு மேல வருவான். ஆமென். நாங்க இந்த வந்து இங்க உட்கார்ந்தோம்னா நான் கொண்டு வந்த செய்தியை நான் கொடுத்திருக்கேன். அதை சொல்றதுக்கு இந்த வசனத்தை நான் சொல்ல சொன்னார். ஆமென். ஹalleluya. பாருங்க, உங்களுடைய ஊழியக்காரர் நான் ஒரு காலத்து தோத்துளையால ஊழியம் செய்யும் போது 14 கிலோமீட்டர் நடக்கணும். 14 கிலோமீட்டர் நடக்கிற வழியில சிங்களவங்க எல்லாம் மோதிட்டு போவோம். ஆமென்.
அப்ப யுத்த காலம். சிங்கள மோதி போவான், தெமலான்னு சொல்லுவான், கொட்டின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இங்க ஒரு கொட்டி வந்திருக்கான், தெமலா வந்திருக்கான், என்ன செய்வான், ஏகத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பெட்டிஷன். அல்லேலூயா. போலீஸ்காரன் என்ன மெனக்கெட்டு தேடி வருவான். தேடி வருவான். ஒரு நாள் வந்து இப்படியே காலையில 4 மணி காலை ஜெபத்தை அங்க இருக்கும்போது நாங்கள் காலை 4 மணிலிருந்து 5 மணி வரை ஜெபம் பண்ணுவோம். காலையில சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சுட்டு நான் வீட்டுல அந்த ரூமுக்கு போய் என் ரூம்ல படுக்கிறேன். கால் பூட் சத்தம் கேட்குது. அல்லேலூயா. ஏன்னா எங்க வீட்டை சுத்தி, நான் இருந்த வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. அல்லேலூயா. ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 10-15 ஆமிக்காரன் ரவுண்ட் அப் பண்ணி 2 ஆமிக்காரன் வாசல்ல வந்து தட்டுறான். தட்டி சொல்றான், உன்னோட கொஞ்சம் பேசணும், வா நம்ம கட்சிக்கிட்ட வான்னு சொன்னான். நான் சப்போஸ் சாரம் முடிச்சிருந்தேன். நான் நினைக்கல அவன் ஜீப் ஏற்றி கொண்டு போவான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. அவசரம் போட்டா எண்டு அது அக்டிகாக எண்டு வார்த்தை போட்டா கதாக்காரன் போறேன் அப்படின்னா நான் சொன்னேன், ஹரி ஏன் அப்படின்னு அவனோட போறேன். ஐடென்டி கார்டு எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. போனேன்னு சொன்னேன், ஜீப்ல ஏறி உட்காரு, போலீஸ் ஜீப்ல ஏறி உட்காரு. அவன் சொன்னா 4 மணி 5 மணி விடிச்சு, இப்ப விடிய கிட்ட எனக்கு வெக்கம் மாதிரி. நான் ரூமை விட்டு வெளியே போகும்போது சாரம் கட்டி போறது இல்லை, நான் சரத்தோட இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், நான் வெக்கப்படுறேன். ஆனா என்ன செஞ்சான், நேரம் போக நான் கேட்கிறேன், என்ன விட மாட்டீங்களா, விசாரிக்க மாட்டீங்களா, இது கொண்டாக்கிட்டான்பா. இருக்க சில மேல. அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் இருங்கன்னு சொல்றான். நான் பார்த்தேன், இந்த முழுவாக விட மாட்டான் தெரியாது. டக்குன்னு வீட்டுக்கு சொல்லி ட்ரௌசர் வாங்க, ட்ரௌசரை போட்டாச்சு வண்டிக்குள்ளே வச்சு போட்டு உட்காந்தா. அவன் சொன்னா, வா போலீஸே வேண்டோம், நீங்க போலீஸுக்கு வரணும். அவன் போலீஸுக்கு போனா என்னோட 20 பேரை பிடிச்சிட்டு வந்தான். முதல்ல என்ன ஒழுங்கு தள்ளிட்டான். சொல்றோம் அல்லேலூயா. முதல்ல என்ன ஒழுங்கு தள்ளிட்டு மற்றவனை வெளியே வச்சிருக்கான். மற்றவன் குடிகாரன் ஒண்ணு போய் குறையாது, அவன் எல்லாம் வெளியே விட்டான். நான் முக்கியமான ஒழுங்கு போயிட்டாச்சு. அல்லேலூயா. மற்றவங்க காலையில இருந்து வந்து எல்லாத்தையும் இன்கொயரி பண்ணி தோட்ட தலைவர் வந்து சைன் வச்சு ஐடி கார்டை காட்டி ஐடி கார்டு இல்லாத ஏதோ கடிதம்லாம் எழுதி கொடுத்து மற்றவங்க காப்பாற்றி கொண்டு போயிட்டான். என்ன காப்பாற்ற ஒரு இருக்கு. அது நம்ம சர்ச் ஆகுது அப்படியே நிற்குது. என்ன செய்யுது, ஃபாஸ்ட் எப்படி காப்பாற்றுறது பார்த்தா முடியாது. இன்னைக்கு விட மாட்டோம் வெளியே. அல்லேலூயா. இன்னைக்கு முதலாவது கடந்து போயிடுச்சு. முதலாவது போனா அதுக்குள்ளே தான் எல்லாம் 1 2 3 எல்லாம் அதுக்குள்ளே தான், எல்லாம் அதுக்குள்ளே. அது ஓப்பனதாகி வருது. அதுக்கு மத்தியில சாப்பாடு வேற. சாப்பிடுங்க, இதுக்குள்ளே எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்துல நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இரவு என்னுடைய காது கேட்கவே ஒரு குடிகாரனை கூட செட் பண்ணி விடுறாங்க, நான் அடிக்க சொல்லி. ஆமென். சிறைக்குள்ள அடிக்க சொல்றாங்க, அந்த காசு சொல்லி கொண்டு விடுறான். ஆனா குடிகாரனோட என்ன பண்ணாலும் அவன் வாங்கிட்டான். சொல்லுங்க ஆமென். நமக்குள்ள இருக்க ஒரு பெரிய அல்லேலூயா. முதலாம் ராத்திரி கடந்து அடுத்த நாள் விடிந்தது. அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில இருந்து மாலை மட்டும் காத்திருந்தோம், விடுதலையாக்குவாங்க. இல்ல. அல்லேலூயா. 3வது நாள் கடந்து வந்தது. அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர், லலித் திசாநாயக்கன்னு சொல்ற மினிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் வந்து சொன்னார், मैं निदास करांड मैं आगे किसी में प्रश्न है मैं आगे ना मनोरे प्रश्न तीरों ना मांगी इकड़ा उत्तर देना. Hallelujah. Member of Parliament. Hallelujah. मात्र डिप्टी हेल्थ मिनिस्टर अंदर ललित दिसानायक एंडोर வந்து எனக்கு சைன் பண்ணாரு. எனக்கு விடுதலை கத்தர் அவரை கொண்டு வந்து விடுதலை ஆக்குனார். Hallelujah. சுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம ஆண்டவருக்காக நின்று ஆண்டவர் நமக்காக நிற்பார். Hallelujah. ஆண்டவர் சொன்னா அவர் சித்தம் இல்லாம ஒரு மைய புடிங்க கீழே விழாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க, விழாது. Hallelujah. நாங்கெல்லாம் ஊழிய ஆரம்பிக்கும் கரடு மேல தான் ஆரம்பிச்சோம். Hallelujah. டவுன்ல ஆரம்பிக்கல, சிட்டில ஆரம்பிக்கல, மலைக்கு மேல நடந்து போ. Hallelujah. இன்னைக்கு நாங்க நடந்து ஜெபிச்சு ரோட்ல காப்பட். Hallelujah. அன்னைக்கு 1:30 மணிக்கு நடந்து போற ரோட் இப்ப 45 நிமிஷத்துக்கு வேன் மலைக்கு மேல பஸ் போயிடுது. ஏன் தெரியுமா? சுவிசேஷரோட காவல் படுது. நான் விசுவாசிக்கிறேன். உங்க வீட்டுக்கு வர வழி எல்லாம் இன்னொரு முறை நான் 2 வருஷம் 3 வருஷம் சேர்ந்து வந்தேன்னா நான் கட்டாய விசுவாசம் எல்லாம் காப்பாற்றுவாங்க. அந்தவே ஆமென் சொல்லுங்க, மட்டும் ஆசீர்வதி. அவங்களுக்கு காப்பாற்றுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷனுடைய கால்கள் மலைக்கு மேலே வருகிறதாம் சொல்லுகிறார். சுவிசேஷனுடைய கால்கள் மலைக்கு மேல் வருகிறது. யூதாவே உன் பண்டிகை ஆசரி. ஹalleluya. இந்த யூதா என்றால் யார் என்றால் சபை. ஹalleluya. யூதா என்றால் யார்? துதிக்கிற கூட்டம். ஹalleluya. துக்கமுகமா இருக்கிற யூதா சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? சுவிசேஷனுடைய பாத மலைகளுக்கு மேல வருகிறது. ஹalleluya. அதே போல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசரி உன்
செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் நடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அப்படிதான் நான் பெட்டிஷன் அடிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் பெட்டிஷன் அடிச்சு அவர் கடைசி என்னுடைய வெடிங்கிறதுக்காக நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். போய் எங்க சொந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு 3 நாளைக்கு பிறகு கால் வந்தது. இந்த குறிப்பிட்ட நபர் செத்து போயிட்டார். அதுதான் எப்படி செத்தாரு அப்படின்னா, இது மைக்ல சொல்லக்கூடாது. எப்படி செத்தாரு அப்படின்னா, அவங்க ஊர்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, கோயில விக்கிரகத்தை தூக்கி தேர்ல வச்சு வரும்போது ஒரு ஆடி ஒரு பெரிய விழா செய்வாங்க. துஷ்டனி உண்மையாய் முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். சொல்லுங்க ஆமென். ஏசாயா 41 சொல்றார், உன்னோடு போராடின கேடியும் வாசிங்க ஏசாயா 41 9 10 11 வாசிங்க. ஏசாயா 41 9 10 11 ஏசாயா 41. அந்த வேணில பேசுறாருன்னு தெரியாது, ப்ரொபெட்டிக்கலா அந்த பேசுறாரு. ஹalleluya. ஏசாயா 41 வாசிங்க 9 10 11. நான் பூமியின் கடையாந்தங்களில் இருந்து உன்னை எடுத்து அதில் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உன்னை வலது கரத்தினால் பிடித்து உன்னை தாங்கி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏசாயா 41 11 வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும். எப்படி? இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும். உங்க மேல யாராவது எரிச்சலா இருக்காங்களா? ஹalleluya. உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சையடைவார்கள். வெட்கி இளைச்சையடைவார்கள். சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்களோட எரிச்சல் அடைவன் அவனுக்கு தான் வெட்கம். ஆமான் என்ற ஒரு மனுஷன், துஷ்ட ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக என்ன செஞ்சானா? சதி பண்ணினான். என்ன சதி? 50 முழ தூக்கு மரத்தை செய்து மொர்தெகாயை தூக்கி போடுறதுக்கு ராஜாவிடத்துக்கு போகலான்னு அனுமதி கேட்க. ஹalleluya. ராஜ சமூகத்துல போய் நிக்கிறார். ராஜா கேட்கிறார், யார் அங்கே? சொல்றாங்க, வந்திருக்கார் ஆமான். ஹalleluya. ஆமானுக்கு பெரிய சந்தோஷம். ராஜா அரண்மனைக்குள்ள கூப்பிட்டார். ஹalleluya. சந்தோஷமா போறாரு. போனா ராஜா கேட்கிறார், ராஜா கணம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் நினைச்சாரு, என்ன விட ராஜா யார கணம் பண்ண போறார். ஹalleluya. அவர் ராஜா போடுற மோதிரம் போடணும். ஆமென். ஹalleluya. ராஜா போடுற தொப்பி போடணும், ராஜா போடுற கோட் போடணும். இப்ப ராஜா மாதிரி அந்த காலத்துல கோட்டெல்லாம் இருந்தது, அந்த காலத்துல வேஷம் இப்ப கோட். ஹalleluya. ராஜா போடுற கோட், ராஜா போடுற ஷூ, ராஜா பேர்ல பெஜரோ. ஆமென். அன்னைக்கு குதிரை நீங்க பெஜரோ தான். ஹalleluya. பெஜரோ இன்டர்கூலர், டொயோட்டா என்னது வேற கார்லாம் இருக்கும். அதுல ஏத்தி வீதியில உலா கொண்டு வரணும். ஆமென். ராஜா சொன்னாரு, உட்கார்ந்து நம்பர் உன்னை கும்பிடாம உன்னை வணங்காம சாம்பல்ல குடிதில உட்கார்ந்து இருக்கிற யாரு? மொர்தெகாய். அவனுக்கு போய் சீக்கிரமா செய்ய. ஹalleluya. அவன் ராஜா கட்டளையிட்ட என்ன வேகமா போகணும், வேலை செய்யறது. ஹalleluya. இவர் மெதுவா போறாரு. செய்வதை சீக்கிரமாய் செய் அப்படின்னா ராஜா. ஹalleluya. போய் என்ன செஞ்சாரு? சீக்கிரமா அவர் உடுத்தி அலங்கரிச்சு அவர் என்ன செய்றார்? குதிரை மேல ஏற்றி, ராஜா பவுனி வருகிற குதிரை மேல ஏற்றி வீதி முழுவதும் உலாவி கொண்டு வருகிறார். எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களா? தெண்டனிட்டு பணிந்தாங்க. தெண்டனிட்டு பணிந்து கீழே வணங்கி கும்பிடுறாங்க. கும்பிட்டு எழுதி பார்த்தா யாரு? ராஜா இல்ல, மொர்தெகாய். அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் சஞ்சலப்பட்டு தன் தலையில மொர்தெகாய் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? மொர்தெகாய் என்ன செஞ்சாரு? வெட்கப்பட்டு சொல்லுங்க, முக்காடு போட்டுட்டாரு. ஆமென். எப்படி? அந்த சத்துரு முக்காடு போடுற மாதிரி கதை செய்வார். ஹalleluya. பேசுறது ஒரு விளங்க. ஆமென். மைக்கெல்லாம் பேசுற விளங்க. ஹalleluya. என்ன செஞ்சா சத்துரு? முக்காடு என்ன செய்வானே? முக்காடு போட போறான். சஞ்சலப்பட்டு நீங்க சஞ்சலமா இருக்கிற சபைக்கு வரும்போது அப்படியே சஞ்சலமா துக்க முகத்தோட என்ன சொல்லுவாங்க? சிலருக்கு துக்கமா தான் சபைக்கு வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லுங்க? துக்கத்தை சந்தோஷமாய், ஆனா துக்கமா தான் சந்தோஷம் மாற்றுவார். ஹalleluya.
ராமி சொல்றீங்க 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்ட துக்கத்தை சந்தோஷமா மாத்திட்டாரு. ஹalleluya. துக்கமுகமா இருக்கிற பிள்ளை அல்ல, நாம் ராஜாவின் பிள்ளைகள். நாம் ராஜாக்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசாரியர்களால் வேதியர்களால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் துக்கமுகமா இருக்கிறவர்கள் அல்ல. சத்துரு என்ன செய்யப்படுவானா? வெட்கப்படுவான். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னோடு போராடினவர்களை, அந்த வசனத்தை கீழ்பகுதி, உன்னோடு வழக்காடுவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். இல்ல உன்னோடு வழக்காடுற நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். உன்னோடு போராடினவர்களை தேடி கிடைக்க மாட்டான். ஆமென். புரியுதா? சொல்லுங்க ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றுமில்லாமல் இருப்பார். அழிக்கிறோம். நம்ம பாஸ்டர் பழிபடுத்த சொன்னாங்க, என்னது பாஸ்டர் என்ன சபிக்கிறாரு? எப்படி பாஸ்டர் சபிக்க ஆசீர்வதிக்கிறவா இதை சபிக்கலாமா? யாருங்க எழுதி வச்சிருக்கா? யார் இந்த வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அவரே சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதித்து சபிக்கிறவளை சொல்லிருக்காரா சொல்றியா? சில சபையில விசுவாசி சொல்லும், பாஸ்டர் இது ஒரே ஒரு சாபமா சொல்றாரு பாஸ்டர். ஹalleluya. அவரே சாபத்தை எழுதி வச்சிருக்காரு. ராமன் சொல்றீங்க சாபம் எழுதியிருக்காரு, ஆசீர்வாதத்தையும் எழுதியிருக்காரு. ரைட். நம்முடைய செய்திக்கு நேரா போவோம். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர். இந்த நாகூம் புத்தகத்துல சுவிசேஷமுடைய பாதங்கள் மலைக்கும் நடைபெறும் யூதாவின் பண்டிகை ஆசரி பொருத்தனை நிறைவேற்ற 2 சம்பவத்தோட காண்பித்து நான் சொல்லி வருவேன். நேரம் கடந்து போகுது. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33 தொடக்கம் 35 வரையான வசனத்தை ஒரு சீக்கிரமா வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33 தொடக்கம் 35. அங்கே 8 வருஷமாய் கட்டிலிலே திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஜனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேரை சரியா வாசிங்க. ஐனே என்ற மனுஷன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கவனிங்க, 8 வருஷமா என்ன செய்கிறான்? ஐனை என்ற ஒரு மனுஷன் திமிர்வாதக்காரனாய் படுக்கையில் இருக்கிறான். எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஹalleluya. 8 வருஷமா திமிர்வாதக்காரனாய் இருக்கிற ஐனையை பேதுரு காண்கிறார். பேதுரு ஒரு சுவிசேஷகர். ஹalleluya. பேதுரு சுவிசேஷகர் கூட அவர் ஒரு அப்போஸ்தலன். ஹalleluya. இந்த பேதுரு காணும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? ஐனேயை பார்த்து சொல்லுகிறார். அவனை பார்த்து ஐனேனாவே நீ இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. யோவான் புத்தகத்துல 8:36 வாசிங்கன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார். நீ எழுந்து படுக்கையை நீனே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்ராவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. 8 வருஷமா திமிர்வாதமா இருக்கு. திமிர்வாதம் பார்த்திருக்கீங்களா? திமிர்வாதம் ஹalleluya. ஒரு கை ஒரு காலை விட்டுக் கொள்ளும். ஹalleluya. அவங்கள எழுந்து செயல்பட முடியாது, அவங்க வேலைகளை அவங்களால செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்துவை குணமாக்குகிறார் என்று சொல்லி பேதுரு சொன்னபோது அவன் எழுந்து தன் படுக்கை தன்னுடைய போர்வையை தானே போட்டுக் கொண்டான். அவனுக்கு அற்புதம் நடந்ததுனால என்ன லாபம் அப்படின்னா, அநேகர் கர்த்தருக்கு திரும்புகிறார்கள். ஹalleluya. ஒரு அற்புதம் நம்ம சபையில நடக்குதுன்னா அந்த அற்புதத்துக்கு முன்னாடி எழுதுறது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் அப்போஸ்தலர் போய் ஊழியம் செய்தார்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. ஹalleluya. குருடர்கள் பார்வையிட்டார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஹalleluya. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள். எழுப்பின போது அவங்க பார்த்தாங்க, இந்த அப்போஸ்தலர் சாதாரணவர்கள். பேதுருவை பார்த்து சொன்னாங்க, எப்படி இவன் படிக்காதவன், கலிலேயன் சொன்னாங்களா? சொல்லலையா? ஹalleluya. நான் ஒன்று சொல்லுவேன், ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு தகுதி தகமை உயர்வு தாழ்வு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தேவை நீ ஆயத்தமா உன்னை பயன்படுத்துவோம். ஹalleluya. நான் எனக்கு
உன் பாஸ்டர் தெரியும், எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் டாக்டர் சொல்லிட்டாங்க. அதாவது கிட்னி ட்ரபிள் என்ற வியாதி எனக்கு இருந்தது. 16 வயசுக்கு பிறகு வாழ முடியாது என்ற ஒரு நியமம் வைத்தியர்கள் எழுதப்பட்டது. பூசாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? நாட்களும் போட்டார்கள். 21 நாளைக்கு பிறகு உங்க பிள்ளைனா நீங்க இருந்தா உயிரோடு இருந்தா பார்த்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. ஆமென். அல்லேலூயா. எங்க ஊர் பக்கத்துல சிரிப்பாத இருக்குது, சிவனொலி பாதமான எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. அங்க யாரும் ஒரு பூசாரி சொன்னாரா, அந்த மலைக்கு மேல போய் உயரத்திலிருந்து தாழ மட்டும் இந்த அரசு பலகாரம், தெரியுங்க அரசு பலகாரம், இதே தெரியாத மாதிரி பாக்குறீங்க. இந்த அரிசி பலகாரத்தை எங்க செஞ்சு கூட பெட்டியில வச்சு சுமந்துக்கிட்டு போய் நேர இருந்து கீழே மட்டும் படிக்கலாம் அடிக்கிறாங்க. வேலைக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டர் கைவிட்டான், பூசாரி கைவிட்டான். ஆனா நான் நம்பின இயேசு என்னை கைவிடவில்லை. நான் நம்பின இயேசு என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தரை காண்கிறார். காரணம் என்னன்னா, நான் தகுதி இல்லாதவன், ஆனா எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியில் வந்தார். எனக்கு அவருடைய அபிஷேகம் வந்தது. அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா அற்புதம் நடக்கும். ஹalleluya. உங்களுக்கு அபிஷேகம் இருக்குன்னா, உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு இருக்குன்னா, உங்களை கண்டா பேய் ஓடும். உங்களை கண்டா பேய் நடுக்கும். ஹalleluya. ஆண்டவருடைய வசனம் இதோ உலகத்தை கலக்குவது எங்கேயும் வந்து விட்டாங்க சொல்லி சீசரை பார்த்து சொன்னாங்க. ஆமென். இது வந்து this is the revival time. இது எழுப்புதல் காலம். ஹalleluya. நம்முடைய சபையில நம்ம இருக்கிற பட்டணத்துல, நம்ம இருக்கிற கிராமத்துல நாம பண்ற ஜெபத்து மூலம் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவரே வராதவங்க ஆண்டவரே வரணும். நம்ம சபை நிரம்பி வழியணும். ஹalleluya. கொரோனா படுவோம் பிசாசு என்ன செஞ்சா ஆராதனை நிப்பாட்ட பார்த்தாங்க. ஹalleluya. ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு ஆராதனை பார்த்தாதப்பா, 2 ஆராதனை நடக்குது. ஹalleluya. 3 ஆராதனை நடக்குது, 4 ஆராதனை நடக்குது, ஆராதனை பிரிச்சு விட்டார். ஹalleluya. உண்மையா இல்லையா? 1 ஆராதனை செஞ்சு 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. ஹalleluya. சபை என்ன செஞ்சுப்ப வளர்ந்துருச்சு, பெருக ஆரம்பிச்சிருச்சு. தெரியுமா உங்களுக்கு? சத்துரு தெரியாம அவனுக்கே அவன் ஆப்பு வச்சுக்குவோம். தெரியுமா உங்களுக்கு? ஹalleluya. இந்த சபையில் ஒரு ஆராதனை வச்சோம், ஒரு ஆராதனை வச்சு இடம் பத்தல, 2 ஆராதனை வச்சு 2 ஆராதனை நடந்துச்சு. ஹalleluya. இந்த சபையில உட்கார்ந்த இடம் கிடையாது. ஹalleluya. போன காலம் 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஒரு குடும்பத்தை நாங்க சந்திச்சோம். இது நான் மைக்ல சொல்லாம சொல்றேன். ஹalleluya. ஒரு குடும்பத்தை சந்திச்சு அவங்க வந்து கல்முனைங்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, வருவசனா பாஸ்டர் எங்க சாட்சி நீங்க போய் போற இடத்துல எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆமென். ஹalleluya. அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தாங்க? அவர் கோயில் வண்ணக்கர். அவரது கோயில் வண்ணக்கர்னு சொன்னா இங்க கோயில தர்மக்கர்னா இருக்காங்க இல்லையா, அப்படி வண்ணக்கர்னு சொல்லுவாங்க அவங்க. ஹalleluya. அவர் என்ன செஞ்சாங்க, வீட்டுல பாத்தீங்கன்னா 8 மாசத்துக்கு முன்னுக்கு ஒரு நாள் அவர் வீட்டு கதவை யாரோ ஒரு தட்டுல சத்தம் 11 மணிக்கு கேட்டிருக்கு. ஹalleluya. அந்த 11 மணிக்கு அந்த சத்தம் கேட்ட உடனே இவங்க போய் கதவு திறந்து பார்த்தா யாரையும் காணல. வீட்டுல யாரையும் காணல. ஆனா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. எல்லாரும் பயந்துட்டாங்க. அன்றைக்கு அந்த வீட்டுல இருக்க அந்த தாயாருக்கு என்ன செய்யப்பட்டதுன்னா, அவங்க சர்வத்துக்குள்ள என்னமோ ஓடுற மாதிரி, ஏதோ ஒரு சரீரத்துக்கு பலவீனம், தலை சுத்துற மாதிரி, அவங்க எழுத முடியாது, படுத்தா எழுத முடியாது, இப்படி ஒரு வியாதி. அது மாத்திரம் அவருடைய மகளுக்குள்ளும் ஒரு பிசாசின் கிரியை, அவனுடைய மகளுக்குள்ள ஒரு பிசாசின் கிரியை வந்திருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க, 8 மாசமா நிறைய மந்திரவாதியை கொண்டு போனாங்க, பூசாரிக்கு கொண்டு போனாங்க. ஹalleluya. வருகிற ஒவ்வொரு பூசாரி அடிக்கிற அடியில பூசாரி வந்தா கேட்பாங்க, வர பூசாரி வர பூசாரி கேட்பாங்க, ஒரு அடிப்பாரா. ஹalleluya. அந்த மகள் அவளுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவங்க கருங்காலி கம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல போலீஸ்காரங்க வச்சிருக்காங்க கருங்காலி கம்பு. ஹalleluya. ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அம்மா அந்த மகளுக்கு அடிச்ச அடியில அவ 3 நாள் எழுத முடியல. ஹalleluya. அப்படி பயங்கர போராட்டம். 8 மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு கால் வந்து, மாஸ்டர் நீங்க வந்து ஜோம் பண்ணுவீங்களா? ஹalleluya. எங்க நாங்க இருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போறது 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நாங்க அவங்க டிஸ்டன்ஸ். ஹalleluya. நான் சொன்னேன், மாஸ்டர் எங்களுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் ஒரு நாள் டைம் தாங்க, நான் ஜோம் பண்ணி தான் வரணும். ஞாயிற்றுக்கிழமை வாரம் முடிய ஒரு முழு உபவாசத்தோட வீட்டுக்கு போனோம். போய் இந்த வீட்டுல நான் உட்காந்து பைபிள் பேக் பண்ணி இருக்கும்போது கை ஆட ஆரம்பிச்சு, மகளுக்கு அசுத்தாவி ஆட ஆரம்பிச்சு. ஹalleluya. நான் சொன்னேன், this is your time. ஹalleluya. இதான் கடைசி நாள். ஹalleluya. இன்னைக்கு ஓட இந்த குடும்பத்தோட நீ ஓடிதான் ஆகணும். சாஸ்திரத்தை தொடுத்துவார்கள். அவர்கள் தான் யாரு? யார் அவங்க? தொடுத்துறவங்க யாரு? விசுவாசிக்கு அடையாளம் என்ன? நீங்களும் விசுவாசியா? உங்களுக்கு என்ன அடையாளம்? விசுவாசம் உங்களுக்கு என்ன அடையாளம்? சொல்லுங்க, நம்ம அடையாளம்
விசுவாசியா பாருங்க. ஒரு கம்பெனில வேலை செஞ்சு மேனேஜரா இருந்தா மேனேஜருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன இருக்கும்? படிச்சிருப்பான். அவருக்கு ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குமா இருக்காதா? ஒரு விசுவாசிக்குள்ள அடையாளம் என்ன? சூழ்ச்சியை சொல்லுவாங்க. வேதத்துல விசுவாசிக்குள்ள அடையாளம் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? எந்த அதிகாரத்துல இருக்கு? மாற்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. மாற்கு 16 என்ன சொல்றாரு ஆண்டவர்? மாற்று பழைய போல கேட்கறாங்க. பாசனாலே பரம்பரை முழங்கால் போட்டு கடம்பரை கொடுத்த அடி நீங்க வேலை செய்யுன்னு சொன்னார். அழுதுயா இந்த சபையில ஒரு நாள் இந்த சபையில விசுவாசி எல்லாரும் பாட வச்சு எல்லாரும் வச்சு பாடமாக வச்சு அழுதுயா. ஆமென். வேதத்துல எத்தனை புத்தகம் இருக்கு? யாருன்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன், வேதத்துல எத்தனை புத்தகம், எத்தனை அதிகாரம், எத்தனை புத்தகம் இருக்கு? முழு வேதத்துல எத்தனை புத்தகம் இருக்கு? தெரிஞ்சவங்க கை வைக்கணும். 66. புதிய ஏற்பாடுல என்னது? பழைய ஏற்பாடு 39. நாம என்ன பேரு? சமுதாயம் நம்ம கூப்பிட்ட பேர் என்ன? வேதக்காரன், பைபிள்காரன். பைபிள்காரன். ஆனா அவனுக்கு என்ன தெரியாது? பைபிள் தெரியாது. மாலுப்பான் இருப்பான் தெரியுமா? அவருக்கு மாலுப்பான். மாலுப்பான் அது பேர் என்ன? மாலுப்பான். வாங்கி பார்த்தா அது பேர் இருக்கும் வெங்காயம் தான் இருக்கும். பொட்டேட்டோ இருக்கிறது வெங்காயம் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும். ஹல்லேலூயா. அவன் பேர் என்ன? வேதக்காரன். என்ன வேதம்? வேதம் தெரியாத அதுதான் உண்மை. நமக்கு வேதம் தெரியணும். ஹல்லேலூயா. வாசிங்க மாற்று 16 17 வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என்ன அடையாளம்? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆமா. என்ன அடையாளம்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஐயோ. நவமான பாஷைகளை பேசுவார்கள். முதலாவது என்ன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நாம எப்படி பிசாசு ஒரு அம்மா என்ன கேட்டது, பாஸ்டர் சரியான தலைவலி, எனக்கு ஏமா தலைவலி? நேற்று ஒரு சிஸ்டர் ஜெயிச்சிங்க தானே, நான் பிடிச்சனா பிடிச்சதுன்னு சரியான அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? விசுவாசி இல்ல. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறதா நடக்கும் அடையாளங்கள். இந்த அடையாளத்தோட விசுவாசம்னா உலகம் உன்னை பார்த்தா பயப்படும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நேரம் கடந்து போகுது. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிற நடக்கான முதலாவது என்ன? விசுவாசிகளை துரத்துவார்கள். ஆமென். இரண்டாவது நவமான பாஷைகளை பேசுவார்கள். மூன்றாவது சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பார்கள். பாம்பு மேல தூக்கி மேல போகும். ஹல்லேலூயா. தூக்கி மேல போகும். இல்லையா அடுத்த வளவுல போகும். இங்க இருந்து சொல்லுவோம் பாம்பு 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 பாம்பு. என்ன வசனம் சொல்லுது? சர்ப்பங்களை எடுப்பார்கள். நம்ம எடுக்கிறது கலப்பா முடிச்சே நம்ம பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பார்கள். அடுத்து சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாட்சி இடையில வச்சு நான் சொல்றேன். என்ன நடக்குது? சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் செய்யறா, கொஞ்சம் குங்குமத்தை கொண்டு வந்து சந்தனத்தை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல போட்டாங்க. சும்மா கோமலாம் கொண்டு போக மொத்திட்டு வாசல் காலையில் எழுந்து வந்து பார்த்து நீங்க சொல்ற பாதி என்ன? ஐயோ யாரோ செஞ்சிட்டான். உடனே மாஸ்டர் கால் என்னது? மாஸ்டர் வாங்க சீக்கிரம் வாங்க. அதுல எத்தனை கிலோமீட்டர் நடந்தது? 75 கிலோமீட்டர் நடந்தது. சீக்கிரம் வாங்க. அவர் சீக்கிரம் வரலன்னா அடுத்த மாஸ்டர் கால். அவர் வரல நீங்க வாங்க. சாவுக்கு யாருடைய கொடுத்தாலும் அதை செஞ்சாலும் நமக்கு பழிக்காது. அதை நீ என்ன செய்யணும்?
காலால மிதிக்கணும். மிதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மைக்கெல்லாம் பேசினாங்க, நிறைய பேசணும். யாராவது கேட்குறதுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை கொண்டு போனவர் ஆகியிருக்கிறேன்ல. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாருங்க, சாவுக்கு யாரை கொடுத்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாய். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாவுக்கு எதிரான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் பெற்றது வெறுமனே அந்நிய பாஷை மாத்திரம் பேசுறதுக்காக அல்ல, சபையில ஆராதனை குதிக்கிறதுக்காக மட்டும் அல்ல. ஆமென். நீ ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டும், ஆண்டவருக்காக எழுத வேண்டும், ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவருக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சாவுக்கு ஆனந்த கொடுத்தாலும் என்ன செய்யாது? அடுத்து என்ன சொல்றாரு? வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். அவர்கள் சுத்தமாவார்கள். இதுல எத்தனை அடையாளம் உள்ள இருக்கு? எத்தனை அடையாளம் உள்ள? நீங்கள விசுவாசிகள் தானேப்பா? எத்தனை அடையாளம் இருக்கு? அட்லீஸ்ட் ஒண்ணு எனக்கு இருக்க சொல்லுவாங்க. நவமான பாஷை பேசுறீங்க, யாராவது பேசுறீங்க, யாராவது பேசுறீங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஒருத்தர சொல்ற 2 பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்ப கொஞ்சம் 100ல 5 வீதம் அவங்களுக்கு மார்க் போடணும். யார் அவங்க? விசுவாசி அந்நிய பாஷை பேசுறாங்க. நவமான பாஷையை வேதத்திலிருந்து தான் பேசுறேன். புது சத்தியம் எங்க இருந்து கொண்டு ஒரு கொடுக்குற அல்லேலூயா. ஆண்டவர் எழுதியிருக்க சத்தியம் அதான். ஆமென். இந்த சபை தோத்து போய் இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்துல வல்லமை உள்ள ஸ்தலம் எது? அதிகாரம் ஸ்தலம் உள்ள இடம் எது? சபை. கிறிஸ்து இந்த சபை எப்படி சம்பாதித்தார்? எப்படி சம்பாதித்தார்? உங்க ஊர்ல சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்து வீட்டுல சொல்லுவாங்க, வேற என்ன ரஸ்காஸ் கொடுக்குறாரா? பாஸ்டர் சாப்பாடு கொடுக்குறாரா? அதெல்லாம் போடுறேன், அதெல்லாம் போட மாட்டேன். பஸ்காஸ் இது நம்மளுக்கு இல்லை, சாப்பாடு கிடையாது. கொடுக்க மாட்டேன் சாப்பாடு இல்லை. அல்லேலூயா. சோதனை அவன் எங்களை தேடித்தான் ஜனங்க வராங்க. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரங்க போனா விடுதலை கிடைக்கும். இந்த பாஸ்டர் போனா மற்றது நடக்கும். பாஸ்டர் செய்யறதுல ஆண்டவர் செய்யும். அல்லேலூயா. இனிமே இந்த ரத்தோட சபையை தேடி கிராமம் ஜனங்களா வராங்க. இந்த ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது, ஆண்டவர் வல்லம் இருக்கிறது. அப்படி அந்த கண்மையில சொன்ன குடும்பம் அதெல்லாம் பாடுகிறது. வீட்டுல உட்காந்து ஆரம்பிச்சது. நான் ஜெபிச்சோம், அடித்து கொண்டு ஜெபிச்சோம். இந்த வீட்டுக்கு இருக்கு அடையாளமே இல்லை, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு புறப்படி போ அப்படின்னு சொன்னேன். அது போனிச்சு, முதல் தடவை போனிச்சு. முதல்ல போயிடுச்சு. 2வது எழுதி அந்த ஜிம் காரன் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாடி காட்டுச்சு. அது பார்த்துட்டு நான் பயந்துருவேன். அல்லேலூயா. உங்க மாஸ்டர் தெரியும், நான் அதை விட எத்தனை ஜிம் காரன் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேயெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஒன்று பாம்பு மாதிரி ஆட்டும், ஒன்று மாதிரி ஒரு நாக்கு கீழே தொங்க போட்டு காட்டும். அதுக்கெல்லாம் நாங்கள் பயந்தாங்க. 21 வருஷம் வரட்டும், 21 வருஷம் பார்த்துருக்கோம் எத்தனை பேரை. ஆனா 2வது கடிதம் அதுவும் விழுந்துச்சு, எழுந்துச்சு. 3வது இடுப்புல கை வச்சுச்சு, நாக்க தொங்க விட்டு ஆடி காட்டுச்சு. இதுமே ஆடுனா உனக்கு தான் ஆபத்து. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்களா? நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ வரக்கூடாதுக்கு நீ வந்துட்ட, நீ போவாட்டி உனக்கு தான் ஆபத்து. ஏசுக்கு ஆபத்து, விசாசுக்கு ஆபத்து. விசாசுக்கு ஆபத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அதோட ஓடுனது வீட்டை விட்டே ஓடிச்சு. போன சனிக்கிழமை யார் நம்ம வீட்டுக்கு போனோம். மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்கும் காரணம் இயேசு. எங்க வீட்டுல ஒவ்வொரு கிழமையும் நீங்க எங்க வீட்டுல ஜெப கொடுத்து வச்சு அங்கெல்லாம் தொங்குது, பெருசா தொங்குது. நாங்கெல்லாம் ஒண்ணு என்னன்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை போனோன்னு சில விசேஷம் என்ன போன முதல்ல கையோட அறுக்கணும். முதல்ல ஆண்டு கொடுத்துருவோம். அடுத்து கழுத்துல வந்து அறுக்கணும். நான் சொல்றேன், முதலாவது இயேசு யாருன்னு மட்டும் சொல்லுவேன், மற்றது சொல்ல போவாது. நீங்க இயேசு சொல்லாம நம்ம சொல்ற சுவிசேஷம் என்ன? டைம் சொல்லுவாங்க. நம்ம சொல்ற சுவிசேஷம் என்ன? சபைக்கு வாங்க. நம்ம சொல்ற சுவிசேஷம் சபைக்கு வாங்க. ஏன் சபைக்கு வரணும் அவனுக்கு தெரியாது. தெரியுமா? இயேசு யாருன்னு தெரியுமா? இயேசு என்ன செஞ்சாரு அவனுக்கு தெரியாது.
சுவிசேஷம் சொல்லும்போது 3 காரியம் சொல்றாங்க. இயேசு யார்? இயேசு உலகாக என்ன செய்தார்? இயேசு எங்க இருக்கார்? இனிமேல் இயேசு என்ன அவனுக்காக செய்யப்படுறார்? 4 காரியத்தை மனுஷன் தெளிவா சொன்னீங்கன்னா அவனுக்கு நீங்க எதுவுமே சொல்ல தர அவன் அந்த காரியம் செய்யலாம். ஒரு குடும்பத்துல 14 பேர் ஆண்களுடைய சொந்த சிவாய்க்கு ஒரே குடும்பத்துல 14 பேர் ஆண்டவர் அற்புதமான காரியம் செஞ்சார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இத்தாவுல பேரு போனார், ஐயனையோ பார்த்தார். 8 வருஷமா திமிர்வாத காரணம் இருக்கான். கடைசி இதுனே போர்வையிலே போர்த்துக்கு அந்த போர்த்துக்கொண்டு சொன்னது போல என்ன நடந்தது? அந்த ஊருக்குள்ள அவனை பார்த்து அநேக கத்தடத்துக்கு திரும்பினார்கள். உங்களை பார்த்து அநேக சபைக்கு வரணும். 2 விதமான கூட்டம் இருக்கு சபையில. என்னென்ன கூட்டம்? சபைக்கு ஆத்மா கொண்டு வர கூட்டம் இல்ல இல்ல, கூட்டி போற கூட்டம் இல்ல. சபைக்குள்ள வர ஆட்டம் விரட்டுற கூட்டம். எப்படி அவ வந்து நான் வர மாட்டேன், அவ வந்தா நான் வர மாட்டேன், இவங்க அவன் வந்தா நான் வர மாட்டேன். சபை எல்லாத்துக்கும் பொதுவாக சபையில் ஏற்ற தாழ்வு இல்லை. பாட்டு வந்து இயேசுவின் குடும்பம் வந்து அங்கு உயர்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரரும் இல்லை. அல்லேலூயா. எங்க சபையில பணக்காரர் வந்தாலும் ஏழை வந்தாலும் கீழே தான் உட்காரணும். கொரோனா வந்தாலும் கல்லப்பட்டு உட்காரணும். ஏன் சொல்லி காட்டுறோம்? அல்லேலூயா. ஏன்னா சபை எல்லாத்துக்கும் பொதுவான. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நித்ராவுல கடந்த அர்த்தம் உங்க வாழ்க்கை நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். விசுவாசிக்குள்ள அடையாளம் என்னென்ன? கையில் பார்க்கணும் சொல்லுங்க. நீங்க அடுத்த முறை வந்தா சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த 5 சொல்லக்கூடாது. எனக்கு சொல்ல பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு போனீங்க, அடுத்த முறை நீங்க வந்து இத்தனை ஆத்மா நான் கொண்டு வர ஆத்மா சரி மாறு தடி சொல்றடி நான் இந்த ஆத்மால நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி என்னத்தை பயன்படுத்தி? அடையாளத்தை பயன்படுத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவமா இருப்பான் தெரியுமா? அல்லேலூயா. அப்படி தவிர எங்க வீடுகள் நாங்கள் ரோட்ல போகும்போது எங்க பைக் உங்க வீட்டுக்கிட்டே வந்து நின்றோம். எப்படி? பெட்ரோல் இல்லாம. அப்பதான் எங்களுக்கு தெரியும் இந்த சிஸ்டர் சோ சிஸ்டருடைய சுயரூபம் என்ன. அல்லேலூயா. நல்ல சமையல் அந்நிய பாஷை பேசுவோம். ஆமென். என்ன பாஷை? அந்நிய பாஷை. வீட்டுல புருஷனுக்கு ஏய் வா சாப்பிடு தேர்தலை கூட்டி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க பாரு பேசிட்டு போறாங்க. அவன் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு வருவான் நாட்டினால் ஆயுசு முழுக்க வர மாட்டான். அவனுக்கு என்னத்தான் அவனுக்கு பள்ளிவாசலுக்கு போனவளையே என்ன வெப்பகிட்ட போனவளையே தடை வர மாட்டான். காரணம் யாரு? சுவிசேஷத்துக்கு தடை யாரு? கிராமம் ரட்சிக்கப்படாம இருக்கு அப்படின்னா அதுக்கு தடை யாரு? நம்மளே சொல்லக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கிறீங்க. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது ஒரு கூட்ட சனத்தை கொண்டு போகும். எங்களுக்கு நிறைய முத்து நிறைய ஊழியக்காரர்கள் கிட்ட இருந்து உருவாகிருக்காங்க. எங்களுக்கு ஏற்கனவே முத்துக்கள் நிறைய பதிக்கப்பட்டு நிறைய ஆத்துமா ஒரு தடவை 25 பேர் 30 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். 40 பேருக்கு கொடுத்துருக்கோம், 60 பேருக்கு கொடுத்துருக்கோம். அப்படி நிறைய ஞானஸ்தானங்கள்லாம் கொடுத்துருக்கோம். அழகுயா நாங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்கு போகும்போது இன்னைக்கும் என்னுடைய வாஞ்சை ஆத்துமா 2021 ஆண்டு எங்களுடைய தரிசனம் இந்த வருஷத்துக்கு 3 ஆத்துமா இப்படியே 14 பேரை வந்துட்டாரு. அழகுயா டிசம்பருக்குள்ள நாங்கள் 100க்கு அதிகமான பேர் சந்திப்போம். ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். இதுதான் இந்த ஓட்டம். அழகுயா ஆண்டோட உங்களை கொண்டு கற்று பயன்படுத்துவோம். இத்தாவில் நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பேதுரு யாருன்னா படிக்காதவர், வயது சுபாவம் உள்ளவர், பின்மாற்றம் உள்ளவர், இயேசுவை காட்டிக் கொடுத்தவர், மறுதலிச்சவர்.
தன்னுடைய வேலையை என்ன செஞ்சான்? இயேசுவை மறந்தடிச்சுட்டு முத வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போன பேதுரு